ஹாய் ஹலோ வணக்கம். இதுக்கு முன்னாடி வர தோட்டத்து வாழ்க்கை. ஸோ இன்றைக்கி நாமக்கல்லே ஃபேமஸான முத்துக்காப்பட்டி பெரியசாமி கோயிலில் ஒரு கிடா வெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா கொல்லிமலை தொடர்ச்சி அடிவாரம் தான். அப்படி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் போனோம். ஸோ பைக்குக்கும் காருக்கும் என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு. காருக்கு 20 ரூபா, பைக்கு 10 ரூபா. கோவிலே ரீச் பண்ணாச்சுங்க. சூப்பரான இடம். நம்ம அக்கா வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. வருஷம் இங்கே ஆடி மாதம் கிடா வெட்டுவாங்க பெரியசாமி கோயிலில். இன்றைக்கின்னு பார்த்து நிறைய கும்பல் கிடா வெட்டுறதுக்கு. இந்த கிடாவை தான் இன்றைக்கி வெட்ட போகிறோம். நம்ம அப்பா வந்து பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்காங்க. சூப்பரான கிடா, நம்ம தோட்டத்திலே வளர்ந்த கிடா. இது இன்றைக்கி வெட்ட போகிறோம். நான் ஆடி மாதங்கிறனால நல்ல கும்பல் கோயிலில். நம்ம அப்படியே கோயில் என்ட்ரன்ஸ் வந்து வந்துடலாம். இது வந்து மலை அடிவாரம் பக்கமாக இருக்கனால நல்லா மழை பெஞ்சு குழுன்னு இருந்துச்சு. ஸ்டிக் இல்லை, எப்போவுமே இந்த கோயிலில் கிடா வெட்டி ஸ்பெஷல் தான். இது ஆடி மாதங்கிறதுனால நல்ல கும்பல். தொழில் பண்ணுற எல்லாருமே வந்து கிடா வெட்டி இருந்தாங்க. ஸோ நம்மளும் இன்றைக்கி வந்து கிளம்பி போச்சு. இங்கே எல்லா விதமான கடையும் இருக்கும். பொம்மை கடை, துணிக்கடை, இட்லி கடை, பூஜை ஜாமான் கடை, ஜூசியம் பார்க்குறது எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே பொங்க வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு முன்னாடி ஒரு 10 கிடா பக்கமாக லைன் பொங்க வைக்கிட்டோன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் எல்லாருமே லைன் கட்டி சீட்டு எப்படி போடுறாங்க தீர்த்தம் போடுறதுக்காக. ஓரளவுக்கு முக்கால்வாசி கிடா சேர்ந்துருச்சுன்னா உடனே தீர்த்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல தீர்த்தம் போடுவாங்க. அந்த சைடு கோயில் இருக்குது. கரெக்டாக கோயிலுக்கு நிறைய இந்த இடத்துல தான் கிடா வெட்ட போகிறாங்க. இந்த மாதிரி ரத்தமாக இருக்கும். நம்ம பொங்கலும் ரெடி ஆகிட்டு இருக்கு. உழவு ஊற்றி வச்சாச்சு. அம்மா தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போய் இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் கோயிலை சுற்றிலும். பார்க்கலாம். அப்படியே கிடா வெட்டுற இடத்துக்கு போவோம். இந்த கோயிலோட அழகே வயலை சுற்றி நடுவில் அமைஞ்சிருக்கு. அப்படியே இவங்க பொம்மை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போய் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு டாய்ஸை வாங்கி கொடுத்துடலாம். என்ன உனக்கு என்ன வேணும்? உனக்கு வாட்டர் கன் இதுவா? உனக்கு உனக்கு இந்த கன்னு பிரித்திஷ். உனக்கு உனக்கு வாட்டர் கன் தாண்டி. அவனையும் கூட்டாங்க. இரு பிரித்திஷ், நீ டக்குன்னு பாரு. அவனுங்களாம் பார்த்து சொல்லிட்டானுங்கல்ல. இல்லைங்க, எல்லாம் விளையாட தான் போகிறானுங்க. போங்க கொடுங்க. அதே எவ்வளோங்க தாத்தா? ஒன்று போதும். பெரியப்பாவுக்கு மட்டும் தானே ஆகாயத்துக்கு குளிச்சிருக்காங்க. குளிச்சாலும் குளிச்சிருக்கணும் முடியாது. எத்தனாயிரம் பொங்க வச்சிருக்கேன். உடைச்சிட்டு நம்ம கடாவையும் டோக்கன் போட்டு தீர்த்தம் போகிறதுக்கு கிளப்பியாச்சு. நவ்வரவே மாட்டேங்குது கடா. ஸோ பின்னாடி ஒருத்தர் வாழை பிடிச்சி ஊற்றிக்கிட்டே போகிறோம். வருது கோழி வந்துக்கிட்டே இருக்கு. பத்திரமா பிடிச்சிக்கோங்க. ஓடி போயிரு. ஓடிட்டு போதுங்க, கூப்பிடுது. ஆடு துளுக்குலையா? ஒரு கிடாவுக்கு 700 ரூபாங்க. நம்ம வந்து தீர்த்தம் போட்டு தலையை வெட்டி கொண்டு வந்துட்டோம்னா ஒரு கிடா உரிச்சு வெட்டி தரத்துக்கு 700 ரூபா வாங்குவாங்க.
கோழி ஃபஸ்ட்டு முடிவு பிடுங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வாட்டிட்டு கொண்டு போய் கொடுத்தா வெட்டி கொடுத்துருவாங்க. கோழிக்கு எவ்வளோ ரேட்டுன்னு சரியாக எனக்கு தெரில. ஸோ முடியெல்லாம் வாட்டிட்டு போயிடலாம். நம்ம கெடா எப்போ வெட்ட வருதோ அப்போ தான் இதையும் வெட்டுவாங்க, தனியாக வெட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ போய் கெடா கூடயே இதையும் வச்சிடலாம். கெடா வெட்டிட்டு அதில் இருக்க சுடானை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த சுடானை சுட்டு நம்ம பொங்கல் சோத்தில் வச்சு இப்போ போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம்னா நம்ம சமைக்கிற இடத்துக்கு கிளம்பிடலாம். அதனால் அப்பா வந்து இப்போ சுடுவா சுட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம பொங்கல் சோறு எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டில் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. பக்கத்து ஏரியாக்கா மாதம் கும்பூடும் வந்து அந்த குக்கரை திறந்தோன்னே அங்கே அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் பேக்ராப் எப்படி வச்சு வரலாம்பா. தெரியாதா அடுத்து அப்போதான் பேக்கு சாமிக்கு உகந்தது சுடுவான் மட்டும்தான் சாப்பிடுவார். அவள் வாய்ஸ் ஓவர் நம்மள்ட்ட கொடுக்க மாட்டேங்கிறாப்பா. கொடுப்பேன் இப்போல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். கோயிலில் எல்லாரையும் முடிச்சாச்சு. இந்த நல்ல மாந்தோப்பு நடுவில் தான் நம்ம எப்போயுமே சமைக்கிறதுக்கு இடம் வாங்குவோம் வாடகைக்கு. ஏன்னா கோயிலுக்குள்ளே டேட்டான மென்சஸான பில்ஸ்லாம் அலோடு இல்லை. அதனால் இங்கே சமைக்கிறதுக்கு இடம் பிடிச்சாச்சு. நம்ம மாஸ்டர்ஸ்லாம் ஆல்ரெடி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கறி குழம்புக்கு மிளகு ஆட்டி ஊற்றுறதுக்கு எல்லாம் வணக்கி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ கண்டினியூ பாருங்கள். தரமான கறி இருக்குது. மிளகு ஆட்ட வச்சு வெங்காயம் மோப்பா மட்டனு சிக்கனு இது முட்டை வறுவல் எல்லாத்துக்கும் ஒரே மசாலா. சரி கொடுத்துடலாம். அப்படிங்களா? நல்லா இவ்வளோ சோறு போட சொல்லு. இவ்வளோ சோறு தயிர் கொஞ்சம் ஊற்றி கரைச்சி உங்கள் அப்பா கூட குடிக்கும். மாசு அப்பா கூட குடிப்பாங்க. அப்புறம் எதாவது யூஸ் ஆகும். பால் பருப்பு வடை இன்னும் யார் இருக்காங்கன்னு தெரியலையே. அண்ணா இவ்வளோ வச்சுருங்க. அந்த அம்மா இன்னொரு அம்மா இல்லை கை பண்ண போவாங்க. இஞ்சி பூண்டு துளி வெங்காயம் அது ஒரு காளான போட்டு கடைசி அந்த வசதியில் ஒரு கட் பண்ணி கொடுத்தாங்க. ரசில் சாப்பிடுது. நான் பாப்பாட்ட வச்சுருக்கேன். அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஹெட்செட் மாட்டிக்கிட்டு ஹெட்செட் மாட்டிக்கிட்டு சரி இல்லைம்மா அந்த அவனோட பேக்கு அரி பேபி பையன் அரி சேர்த்தே இருக்குங்க. அது எதோ பிஞ்சிருச்சா இழுத்து கட்டியிருக்காங்க. ஒரு கடை பிடிச்சி செஞ்சு அங்கேயே ஆளுக்கு ஒரு ரூபாய் தட்டி குண்டா கழுவி வந்து எடுத்துட்டு
ஒரு 7 பேர் அவரை கூப்பிடாட்டி நமக்கு என்ன? நீ நானும் 50 பேர் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது பொது அன்னதானம். யார் வேணாலும் வாங்க. நேற்று போய் இந்த கேட்டா 5 ரூபா வாங்கிட்டாங்கன்னு 5 ரூபா 20 பைசா வச்சு சசிகலா பேசிக்கிட்டே உள்ள விட்டுற போது சிக்கன் அண்டு போடு கிரேவி எடுத்து வைக்கிறது நமக்கு நல்லது தான். எடுத்து வைக்கிறது நமக்கு நல்லது. கோடையில் எப்படின்னா தெரியும், தின்னு போது தான் தெரியும். இது என்ன சிக்கனுக்கா? இங்கே சோறு வடிக்க போய் தூக்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி குண்டானே ஏதோ ஒரு நாளுக்கு ஆகும் இல்லைங்கக்கா. அடுப்பு இப்போ நம்ம கோயிலுக்கு துர்க்கி கேட்டாங்கன்னா எல்லாமே வீட்டு பாத்திரம் தான் இருக்குது. பாத்திரம் தான் நாளைக்கு எல்லாம் போவோம். எடுத்து தட்டில் தான் இருக்கு. அப்படியே கொண்டு நான் கட் பண்ணி ஏன் நீங்கள் கட் பண்ணாதீங்க. இங்கே கொண்டா நான் கட் பண்ணிக்கிறேன். கத்தியெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. இங்கே கொண்டா இல்லைண்ணா காரம் இருக்காது. சிக்கனுங்க. மட்டன் வெந்து மட்டன் வந்து தண்ணியில் வேவு. அப்புறமா முளவுடியில் வேவு. தண்ணியில் வேவு. இனிமேல் சாந்து ஊற்றி இப்போ நம்ம வறுக்கிறதுல மணி ஸ்டார்டிங்கில் சைஸ் சின்னதாக இருக்குன்னு பயந்துக்கிட்டே அந்த குட்டியை பார்த்தோன்னே எனக்கு திருப்தி ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் இனிமேலுக்கு 2 கிலோ வாங்கி நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேங்க. இப்போ இது கம்மியாக வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 கிலோ வாங்கி ஞாயிற்றுக்கிழமை தான் பக்கத்தில் 2 கிலோ. அது யார் இப்போ கேட்டால் கசாப்பு கடையில் பாருங்க பின்னாடி வர மண்டே ஆக்குறது பின்னாடி. இப்போ கறி கடையில் தண்ணியோட போட்டு அது வெயிட்டு. சாந்து கலருன்னு இந்தா கிண்டுறதுக்கு வா. கிண்டணுமா? கிண்டிருவியா? ஆ வா. கிண்டாது அப்படி தூக்கி அடி குளிக்கிடுவான். விடுவான் தனபால் இருக்காரு. தனபால் வறுத்துட்டுமா? சொல்லுங்க இருந்தா தண்ணி திருப்பு கரண்டிய கரண்டி திருப்பு. தனபால் இப்படி போட்டாதான் மல்லி அள்ளி ஆமாம் கொஞ்சம் தண்ணி ரசுக்கு புளி போட்டிங்களாமா? ஊற்றினா அதில் வர தண்ணியே போதும். அப்படியே ஆமாம் கரெக்ட் பையன் ஒன்றும் இல்லைப்பா. என்ன சொல்லுவோம்? வரமிளகா எல்லாமே கிள்ளிக்கிட்டா இல்லாத மிளகா இருக்குமா பாருமா. கணிதா வாங்கண்ணே. யூடியூப்ல போடுறேன். சேனல் நேமுக்கா? நான் தோட்டத்து வாழ்க்கை. 2 வருஷமா வச்சிருக்கேங்கண்ணா. சர்ப்ரைஸ் பண்ணிருங்க மறக்காம எல்லாரும் எனக்கு. சரி பண்ணுறேன் பாருங்க. பார்க்குறேன். அதான் நாங்கள் உட்காந்துருக்கேன். நீங்க மாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணாத. அஸ்டண்டி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பார்த்தேன் பச்சைப்புளி ரசம் வைக்காத ஓனரத்துக்குள்ள இந்த பச்சைக்காரமும் கட் பண்ணி வைக்கும். அதனால தாளிச்சு வச்சு பராஜமான சொல்லி லட்டு அடிக்கணும் லைட்டா. அங்கேருந்து சுற்றி இதை போட்டுங்க. அப்படிதான். கொஞ்ச நேரம் புளிச்சக்கை வச்சு அன்றைக்கே யோசித்தேன். வீட்டுக்குனா பிரச்சனை இல்லை. ஊற்றுறவங்களுக்குலாம் கையை ஓட்டணும். 4 மணிக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்து பண்ணி 4 ஆயிடுச்சு. அங்கேருந்து உட்காந்து வண்டி வருது. இது சொல்றதுக்கு என்னடா அரைச்சி தாளிக்க சொல்கிறாங்க. பொருள் போடுறீங்க.
போட்டிங்களா என்ன பெரிய வெங்காயம் சிக்கன் எப்போ தாளிச்சாரு போட்டாருமா போட்டாச்சு போட்டாச்சு கையில் 2 கையிலே வீடியோ எடுத்து ஆமாம் 2 கையிலே குமிச்சு அள்ளிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன் இப்படி இன்னும் வேலை இருக்குமா அதுக்கு சரோஜமா அப்படி இப்படி வந்து நீ அள்ளிக்கு காரெல்லாம் அதனால தான் அவங்க அப்பா வர வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரு முட்டை முட்டை அங்கே வரும் முட்டை இன்னைக்கு தேவையில்லை வெங்காயம் எதுக்கு வேண்டாம் இல்லை இதுக்கு மட்டும்தான் காளானுக்கு மட்டும்தான். கலனுக்கு மட்டும் தானே ஆ ஃபோன் வந்துருக்குது முன்னாடியே. குழம்பு அஸ்டண்டா போயிடுறியா? கரண்டி தெரியுங்க சின்ன கரண்டி எடுத்து போச்சுங்க பார்ப்போம். போடுங்க நல்லா ட்ரை ஆகும். பிள்ளைங்கிறது அந்த அம்மாக்கே தெரியும். மாமா செவ்வாய்க்கிழமை எல்லாருக்கும் லீவு வேணுமா? அந்த குண்டால மாற்றுங்க அதில் மாற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மண்ணை அதெல்லாம் வேண்டாங்க எல்லாமே இதில் இருக்க எல்லாம் மசாலா இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இனிமே எடுத்து வச்சுக்கலாமுங்க இனிமே எடுத்து வச்சுக்கலாமுங்க. ஆமாங்க ஓனா நம்ம அது இலையை போட்டுடலாம். ஆமாம் பார்த்துக்குங்க. எங்கள் ஊரில் இப்படி தாங்க கையை கொஞ்சம் ஓரமாக வைப்பா இல்ல ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தீங்களா? மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், முட்டை கிரேவி, லெமன் ஜூஸு, பச்சைப்புளி ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அண்ணஞ்சி சாப்பிட முடியும். நமக்கு நம்ம வேலை முக்கியம் இல்லை. நாங்களாம் பாதி போகிறாரு அதுக்கு தான் உனக்கு முன்னே உட்கார வச்சோம். தண்ணி தள்ளி விடுக்கணும் உடனே அதுக்கு உனக்கு முன்னே உட்கார வச்சுட்டான். சாப்பிடுங்க சரி ஒரு அளவா அது மாதிரி வச்சாங்க. சிகிச்சையாக கம்மியாக வெயிட் பண்ணுங்க தர்ஷனாவுக்கு ஒரு 2 பெரியப்பா பார்த்து வேணாம் வெயிட் அப்படி வேணும்னா ஆட்டு கடவா தான் எடுத்து வந்து கொடுக்கணும். இல்ல இல்ல டிஃபனா இருந்தா நல்லா எலும்பா பார்த்து. ஐயோ முட்டையா கிரேவி முட்டையில எலும்பு இல்லையா? முட்டையில எலும்பு இல்லையா? யார் ஆட்டுக்கறி எடுத்துட்டு வர்றது? நல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது என்னாலும் வைங்க. எலும்பா பொறுக்குனாங்க. எனக்கா? ஓ மை காட் வெளியே கூடாதுன்ட்டாரா? நம்மளும் இலையில உட்காந்தாச்சு. சூப்பராக சாப்பிட்டு விருந்த நிறைவாக முடிச்சுட்டு கிளம்பிடலாம். மட்டன் குழம்பு தண்ணியாட்டம் சூப்பராக இருந்துச்சு. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்றத பார்த்துட்டு நீங்களும் டைம் கை வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சுது அவ்வளோதான்.